சென்னை சாஸ்திரி பவன் அருகே ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவின் காப்பீட்டு நிறுவன தலைமை அலுவலகம் கல்வி மையம் அமைந்துள்ள கட்டிடத்தில் பயங்கர தீ விபத்து நேரிட்டுள்ளது. 1 மணி நேரமாக தீப்பற்றி எரியும் தீயை அணைக்க தீயணைப்பு வீரர்கள் போராடி வருகின்றனர். இதுகுறித்து கூடுதல் தகவல்களை தருவதற்காக நமது செய்தியாளர் அன்சர் காத்திருக்கிறார். அவரை தொடர்பு கொள்வோம். அன்சர், தீ விபத்து எப்படி நிகழ்ந்தது? பொதுமக்கள் பத்திரமாக வெளியேற்றப்பட்டு விட்டனரா? நிச்சயமாக இங்கே சாஸ்திரி பவன் எதிரில் இருக்கக்கூடிய பைகிராப்ஸ் தோட்டத்தில் பாரத ஸ்டேட் வங்கியின் கல்வி மையம் மற்றும் பாரத ஸ்டேட் வங்கியின் காப்பீட்டு தலைமை மண்டல அலுவலகம் இருக்கிறது. இந்த மண்டல அலுவலகத்தின் 3வது தளத்தில் 1 மணி நேரமாக தீ கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டிருக்கிறது. இந்த தீயை அணைப்பதற்காக எழும்பூர், தேனாம்பேட்டை மற்றும் கீழ்ப்பாக்கத்தில் உள்ள தீயணைப்பு நிலையங்களைச் சேர்ந்த வீரர்கள் தொடர்ந்து போராடி வருகிறார்கள். 3 தீயணைப்பு வண்டிகள் மற்றும் சென்னை குடிநீர் வாரியத்தில் உள்ள வண்டிகளின் மூலமாக நீர் கொண்டு வரப்பட்டு தொடர்ந்து தீ அணைப்பதற்காக பல்வேறு போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. இந்த கல்வி மையத்தில் பயிற்சிக்காக மாணவர்கள் வருவதற்கு முன்னமே தீ விபத்து ஏற்பட்டு விட்டதால் பெரும் ஆபத்து, உயிர் சேதம் நிறுத்தப்பட்டிருக்கிறது. மேலும் உள்ளே பணிக்கு வந்திருந்த பணியாளர்களும் பத்திரமாக மீட்கப்பட்டு விட்டனர். சுமார் 6 பேர் உள்ளே இருந்ததாக தெரிவிக்கப்பட்டது. அந்த 6 பேரும் பத்திரமாக மீட்கப்பட்டு விட்டதாகவும், தொடர்ந்து 3வது தளத்தில் பல்வேறு பகுதிகளிலும் தீ கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டிருப்பதால் தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைக்கும் பணியில் மும்முரமாக ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த கல்வி மையத்தில் காலை 8:30 மணி அளவில் இந்த தீ விபத்து ஏற்பட்டதாக பொதுமக்கள் தெரிவிக்கிறார்கள். மேலும் இந்த கல்வி மையத்தில் உள்ள மின் ஏசி குளிரூட்டிகள் உள்ள மின்கசிவு காரணமாக தீ விபத்து ஏற்பட்டிருக்கலாம் எனவும் அவர்கள் தெரிவிக்கிறார்கள். ஆனால் தீயணைப்பு துறையினரோ இது குறித்து முழுமையாக இன்னும் தகவல் தெரியவில்லை. தீயை அணைத்த பிறகுதான் தீ விபத்து ஏற்பட்டதற்கான காரணம் குறித்து தெரிவிக்க முடியும் என்று சொல்லியிருக்கிறார்கள். இந்த 3 தீயணைப்பு நிலையங்களிலும் உள்ள 30க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வீரர்கள் தொடர்ந்து தண்ணீரை பீச்சி அந்த தீயை அணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த 3வது தளத்தில் உள்ள அந்த கட்டிடத்தில் கண்ணாடி ஜன்னல்கள் நிறைய அமைக்கப்பட்டிருந்தன. அவைகளும் தீயின் காரணமாக நொறுங்கி இருக்கின்றன. எனவே இந்த கட்டிடத்தை சுற்றி இருக்கக்கூடிய பொதுமக்கள் அகற்றப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் பத்திரமாக குறிப்பிட்ட தூரத்திற்கு அப்பால் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். பிரமிளா, வங்கி கட்டிடத்தில் ஏற்பட்ட தீ விபத்து குறித்த விரிவான தகவல்களை தந்தமைக்காக நன்றி அன்சர்.